அதாவது ரொம்ப காலமா கூட இருக்க ஒருத்தரை வச்சு அவதூற பரப்ப ட்ரை பண்ணாங்க. அதுவும் வந்து மக்கள் கிட்ட எடுபடல. திமுகவா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் என்ன அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, மக்கள் ஏன் கூட இருக்காங்கன்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ அவர் சொல்ல கேட்டா என் மனைவின்னு சொல்லலை, என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லலை, சரிங்களா? இருக்கிறேங்கிறாரு. இருக்கிறேன்னா யாரை சொல்ற? புஷியானதை சொல்றியா, ஜெகதீஷை சொல்றியா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரிஷாவை சொல்றியா? இருக்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இருக்கலாமா? தெளிவாக அதை கூட சொல்ல திராணி இல்லை உனக்கு. ஒரு மேடையில் வந்துட்டு இதை சொல்ல திராணி இருக்கா உனக்கு? அது கூட பயமாக இருக்கா உனக்கு? சொல்லணும்ல. பாருங்க, என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, 25 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள வச்சே இவங்க என்ன அவதூறு. அதுக்கான தனி விமானத்தில் ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு ஃபோட்டோவை வெளியாகுது, வலிக்காதா? நாய் கூட போனேன், அந்த வந்து பார்த்தோன்னா நாயை கொஞ்சறதுக்கு போனேன், நாயை கொஞ்சறத கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து அது வெளியாகும் போது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது வந்து சங்கீதா மனசு வலிக்காதா? என் கணவர் ஒரு நடிகையோட லிவிங் திருமணத்தை கடந்த உறவுல இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அஃபிடவிட்ல போடுறாங்க, ஆதாரத்தை நிரூபிப்பேன்னு சொல்றாங்க. நீ என்னடி பெரிய ஆதாரத்தை போடுறது, நானே வரண்டி அப்படின்னு சொல்லி தான் அந்த நடவடிக்கை. சார், நேற்று விஜய் அவர்கள் நெல்லையில பரப்புரை பண்ணியிருந்தாரு. ஸோ அதுல அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, விஜயை முடக்கிறதுக்காக முதல்ல கரூர் சம்பவம் உலகத்துக்கே தெரிஞ்சது, அதை போட்டு பார்த்தாங்க, வேலைக்கு ஆகல. அடுத்து ஜனநாயகன் படம் பண்ணாங்க, அதுவும் வேலைக்கு ஆகல. அப்புறம் சிபிஐ விசாரணை. அடுத்தும் வந்து கூட இருக்கிற, அதாவது ரொம்ப காலமா கூட இருக்க ஒருத்தரை வச்சு அவதூற பரப்ப ட்ரை பண்ணாங்க. அதுவும் வந்து மக்கள் கிட்ட எடுபடல. திமுகவா இருந்தாலும் பாஜகவா இருந்தாலும் என்ன அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, மக்கள் ஏன் கூட இருக்காங்கன்ற மாதிரி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல கவனமும் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, என் கூட இருக்கிறவங்களை வச்சு அவதூறா பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் இல்லையா? ஸோ இந்த டிவோர்ஸ் கேஸை தான் மறைமுகமா சொல்றாரா? இப்போ என்ன கேட்டீங்கன்னு வச்சுங்களேன் சார், உங்கள் கூட யாரெல்லாம் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. உங்கள் கூட யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க. அப்படின்னு சொல்றது, யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு கேட்க மாட்டாங்க. இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது டெம்பரரி. உங்கள் கூட யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது டெம்பரரி, அது சரிங்களா? ஒரு வீட்டில் இல்லை ஒருத்தர் கூட கேட்டால் யாரெல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்கன்னா நீங்கள் சொல்லலாம்னு கேட்டால் அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு, மனைவி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பிள்ளைகள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இருந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து டெம்பரரி. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கூட ரொம்ப காலமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். மனைவின்னு சொன்னால் வாழ்ந்துட்டு இருந்த, ரொம்ப காலமாக வாழ்ந்துட்டு இருக்கிற அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு தான் சொல்கிறார். ரொம்ப நாளமாக வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொன்னால் பரவாயில்ல. ஆனால் இருக்கிறன்றது அது டெம்பரரி தான். அது சொல்லுவாங்க, டெம்பரரியாக வந்து கொஞ்ச நாள் என் கூட இருந்தாங்க, அப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டெம்பரரியாக சொல்ல முடியுது. அப்போது மனைவின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, மனைவி இருக்கிறவங்க கிடையாது, மனைவி வச்சுக்கிறவங்க கிடையாது, வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில ஒரு நடிகை என் கூட வந்து கொஞ்ச காலம் இருந்தாங்க, அப்புறம் அவங்க போயிட்டாங்க. சார், இந்த இடத்துல அவர் இது கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஏன்னா த்ரிஷா அவர்கள் ரொம்ப காலமா ஒரு நட்புல வந்து விஜய் அவர்கள் கூட இருந்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள வச்சு தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் எழும்புது இல்லையா? அதை கூட ஒரு இப்ப இந்த கேள்வி நீங்க சொல்றீங்க, கரெக்டான கேள்வி, ரொம்ப அறிவுபூர்வமான கேள்வி. இது என் மனசுல இருக்கிறதுல எல்லாருடைய மனசுல தான். இவர் த்ரிஷாவை சொல்றாரா, சங்கீதாவை சொல்றாரா, இதை கூட உன்னால வந்து ஒழுங்கா சொல்ல முடியல, துணிச்சலா சொல்ல முடியல. இப்ப எனக்கே அந்த சந்தேகம் வந்துச்சுமா. எல்லாரும் ஒரு பார்வையில் பார்த்தா நான் வேற பார்வையில் பார்ப்பேன். இப்போ அவர் சொல்ல கேட்டா என் மனைவின்னு சொல்லலை, என் கூட வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லலை, சரிங்களா? இருக்கிறேங்கிறாரு. இருக்கிறேன்னா யாரை சொல்ற? புஷியானதை சொல்றியா, ஜெகதீஷை சொல்றியா, அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து திரிஷாவை சொல்றியா? இருக்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று இருக்கலாமா? கண்டிப்பா ஒரு அர்த்தம் இருக்குல்ல. இருக்கிறதுக்கும் வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கும் அர்த்தம் இருக்கு. அப்போ இந்த இடத்துல நீங்க வந்து சங்கீதாவை தான் சொல்றாருன்றத சில பேர் புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ என்னை போன்றவர்கிட்ட ஒருவேளை வந்து வேற யாரையாவது சொல்றாரா, இல்லை இவரை சொல்கிறாரா, அவரை சொல்கிறாரா, நடிகை தான் சொல்கிறாரா, ஏன்னா கல்யாணத்துக்கு அவர் தானே ஜோடியாக கூப்பிட்டு போனார், அவங்கள சொல்கிறாரா? அப்படி ஆயிடுது. இங்கே முதல்ல இதுக்கு இந்த கேள்வி நாயகன் யாரு? நீ தானே, விஜய் அவர்கள் தான். தெளிவாக அதை கூட சொல்ல திராணி இல்லை உனக்கு. ஒரு மேடையில் வந்துட்டு இதை சொல்ல திராணி இருக்கா உனக்கு? அது கூட பயமாக இருக்கா உனக்கு? சொல்லணும்ல. பாருங்க,
என் கூட வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, 25 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்கள வச்சே இவங்க என்ன அவதூறு. ரெண்டாவது நான் கேட்டேன் அவதூறுனா, நான் கேட்குறேன் ஸ்டாலின் வந்து ஃபோன் போட்டு, அம்மா ஒத்த ரோசா, யார் த்ரீஷா கிட்ட, அம்மா ஒத்த ரோசா கொஞ்சம் விஜய் கூட வந்து அந்த கல்யாணத்துக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துருமா நான் சொன்னாங்க. நான் கேட்குறேன், அவதூறுன்னு சொல்கிறல்ல, அவதூறு பரப்புறதுக்கு யார் காரணம்? த்ரீஷா வந்து ஷூவை ஃபோட்டோ எடுத்து ட்விட்டரில் போட்டாங்க, அது அவதூறு இல்லையா? அது அவதூறு இல்லையா? ஒரு மனைவியோட வந்து மனசு வலிக்காதா? லவ் ஃபார் எவர்னு போட்டு ட்விட்டு போடும்போது அதை வந்து மனைவி பார்க்கும்போது அது வலிக்காதா? நான் கேட்குறேன். அதுக்கான தனி விமானத்தில் ட்ராவல் பண்ணும்போது அது ஒரு ஃபோட்டோவாக வெளியாகுது, வலிக்காதா? நாய் கூட போனேன், அந்த வந்து பார்த்தீங்கன்னா நாயை கொஞ்சறதுக்கு போனேன், நாயை கொஞ்சறத கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீ ஒரு ஃபோட்டோ எடுத்து அது வெளியாகும் போது பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போது வந்து சங்கீதா மனசு வலிக்காதா? வலிக்குது வலிக்குது வலிக்குதுன்ற. என்னடா வலிக்குது உனக்கு? என்ன வலிக்குது? தலை வலிக்குதா, கண்ணு வலிக்குதா, காது வலிக்குதா, வாய் வலிக்குதா? என்ன வலிக்குது? அதையும் மொட்டையா தான் சொல்றான் வலிக்குதுன்றான். வலிக்குதுன்னா என்ன வலிக்குது? உனக்கு என்ன வலி இருக்கு? உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? உனக்கு என்ன வியாதி இருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஏன் சார் அவனுக்கு தான் எய்ட்ஸ் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். அது எனக்கு அது தெரியாது. ஆனால் பேசிக்கிறாங்க, பரவாயில்ல, இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து வலிக்குதுன்னா என்ன வலிக்குது? இருக்கிறாங்கன்னு சொல்றேன். வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களா இல்ல இருக்கிறாங்களா? டெம்பரரி இருக்கிறாங்களா, டெம்பரரி இருக்கிறவங்க தான் குறிப்பிட்டிருக்காரு. அதான் அப்ப டெம்பரரி. அது அப்ப டெம்பரரியா இருக்கிறது யாரு? ஒரு கேள்வி இருக்குல்ல. சொல்ல வர்றது வந்து சங்கீதா அவர்கள் டெம்பரரி தான் அப்படின்னு அவர் நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்படி இருக்கலாம். அப்போ உன்னுடைய லட்சணம் என்னன்னு தெரியுது இல்ல? உங்க லட்சணம் சரி. அப்படியே டெம்பரரியா இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து கோடிக்கணக்கில் கடன் கொடுப்பியா? நான் கேட்கிறேன். அப்போ இதுதான். அப்போ உங்ககிட்ட தெளிவான பேச்சு இல்லை, பண்பான பேச்சு இல்லை. 25 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்த பொம்பளை ஒர்த்து இல்லைங்கிற. அப்போ உனக்கு என்ன? திமுகவை சாடணும். அப்போ என்னன்னு கேட்டால் இதுவே ஒரு அசிங்கம்மா, இதுவே அசிங்கம். நீ அப்பயே மனைவியை நீ குறிப்பிட்டு நீ சொல்கிற மாதிரி இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா அது அசிங்கம். எந்த இடத்துலையும் அவங்க வந்து வழக்குக்கு நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னா ஏன் போனாங்க? நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த நகர்வுகளை புரிஞ்சுக்கணும். இத்தனை வருஷமாக பேசவே 30 நாளாக இருக்கும்போது அவங்க 30 நாள் இருக்கும்போது அப்படி போனாங்கன்னா அப்படி கிடையாது. நீ வந்து அடுத்தடுத்து நகர்வில் வந்து அவங்க செய்திகள் போகுது. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பிடிச்சி போகிறதுலாம் எப்போ போட ஆரம்பித்தாங்க? விஜய் கட்சி தொடங்கின பிறகு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும்போது தான், 1 வருஷம் கூட இல்லை, ஒரு 8 மாதம் ஆகும்போது லவ் ஃபார் எவர்னு ஒரு ட்விட் முதல்ல போடுறாங்க. இல்ல அப்பதானே இந்த லியோ படமும் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. லியோ படம் வந்து படம் வந்தது. அதுக்கப்புறம் அந்த லிப்லாக்ல சர்ச்சையாச்சு. அது மறைமுகமா அவங்களுக்குள்ள நடக்குது குடும்பத்துல. அப்பதுல இருந்து தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெண்ணோட கணவன் தெரிஞ்சிருந்தோம் வந்து பாத்தீங்கன்னா லவ் ஃபார் எவர் ட்விட் போறது தப்பு இல்லையா? இன்னைக்கு மட்டும் இந்த த்ரிஷா வந்து பாத்தீங்கன்னா வந்து ட்விட்டர்ல வந்து லவ்னா வந்து அது ஒரு ஜெனரலாவே ஃப்ரெண்ட்ஷிப் கூட வந்து ஒரு. சரி, அப்ப மன்சோலிக்கான சொல்லிடு. இந்த ஐயா கூட சொல்லுங்க. ஐயாவுக்கும் வந்து லவ் ஃபார் எவர்னு சொல்லி த்ரிஷா வந்து ஒரு ட்விட் போட சொல்லுங்க. போடுவாங்களா? மன்சூர் அலிகான் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் ஒரு போகிற போக்கில் வந்து ஒரு மேடையில் சொன்ன வார்த்தை தான், ஷூட்டிங் ஸ்பாட்டுன்னு நடந்தது சொன்னார், அவ்வளோதானே. அது உடனே கேஸை போட்டிங்கல்ல. பார்வை ஒரே மாதிரி இருக்குன்னா அவரும் நடிகன் தானே, மன்சூர் அலிகானும் நடிகன் தானே. அவனை மட்டும் கோர்ட்டில் கொண்டு போய் நிறுத்துறீங்க, நோட்டீஸ் அனுப்புறீங்க. அப்போ விஜய்னா புரியுதுங்களா? இது தப்பு இல்லை. இந்த இடத்துல வந்து நீங்கள் லவ்ன்ற வார்த்தை நீ காமன் வேர்டாக இருக்கலாம், ஆனாலும் அது பார்வை எப்படியா இருக்கும்? ரெண்டாவது ஒரு அரசியல் கட்சி தலைவராயிட்டார். இதுக்கு முன்னாடி நீ என்ன போட்டாலும் அது பெருசாக பேசப்படாது. ஒரு அரசியல் கட்சி தலைவராயிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அவர் வந்து உற்று நோக்கம், உலகமே உற்று நோக்கம். தமிழ்நாடு அரசியலில் முக்கியமான தலைவர் அப்படின்னும் போது அப்போ நீ லவ் ஃபார் எவர்னு போடுறன்னு சொன்னால் இந்த துணிச்சல், இந்த தைரியம் உனக்கு எங்கேருந்து யார் கொடுத்தது? எங்கேருந்து வருது? இப்போ த்ரிஷாவுக்கு இந்த துணிச்சல் எங்கேருந்து வந்ததுன்னு யார் கொடுத்ததுன்னு கேட்குறேன். எங்கேருந்து வந்து யார் கொடுத்தது? அப்போ காரணம் யார்? விஜய் தான் காரணம் சொல்லி த்ரிஷா வந்து இதை போட்டிருக்காங்க. ஆமான்றதானே. அப்ப நீங்க அதை பிடிக்கல இல்ல மறுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா விஜயகாந்த் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ராதிகாவுக்கும் உங்களுக்கும் திருமணமாமே அப்படின்னு சொல்லி ராதிகா வந்து பிரஸ் மீட் கொடுத்துருக்காங்க. முறைப்படி தேதியை நீங்களே அறிவிப்பீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது என் கல்யாணத்தை நான் தான் முடிவு பண்ணி சொல்லணும், யாரோ முடிவு பண்ணதான் சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டாரு. அன்னைக்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சிட்டார் விஜயகாந்த். ராதிகாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு, அந்த பிரஸ் மீட்டுக்கு ஒரு புள்ளி வச்சிட்டாரு. யாரோ சொல்ற என் கல்யாணத்தை பத்தி நான் தாங்க அறிவிக்கணும், யாரோ அறிவிச்சுதான் சொல்றீங்க அப்படின்னு கேட்டாரு.
அந்த மாதிரி என்ன செய்யணும் விஜய்? அதுக்கும் விஜய் அவர்கள் சொல்றாருல, சும்மா அவதூறு பரப்புறது. அவதூறு 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 அவதூறு. யாரா உன்னை வந்து பார்த்தா ஜோடியா கல்யாணத்துக்கு போக சொன்னது? நாங்களா சொன்னோம்? ஆனா அதை ட்ரெண்ட் பண்றது வந்து ஆளும் கட்சி அப்படின்னு வந்து சொல்றாங்க. திருப்பி நான் ஒரே ட்ரெஸ் வந்து அளவு எடுத்து தச்சு ஆளுங்கட்சி சார்ந்தவங்க, வேற வேலையே இல்ல. இன்னும் பல நடிகைகள் வந்தாங்க, அவங்களுக்கும் இதே போல திருப்பி பல நடிகைகள் வந்தாங்க. ஒரே கார்ல திருமண சீருடைன்னு ஒண்ணு இருக்கு, அது ஜெயம் ரவி கண்டுபிடிச்சது. அந்த திருமண சீருடையில அதுவும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான், ஒரு வாரம் கூட 4 நாளுக்கு முன்னாடி தான் என் கணவர் ஒரு நடிகையோட லிவிங் திருமணத்தை கடந்த உறவுல இருக்கிறாங்கன்னு சொல்லி வந்து அஃபிடவிட்ல போடுறாங்க. ஆதாரத்தை நிரூபிப்பேன்னு சொல்றாங்க. நீ என்னடி பெரிய ஆதாரத்தை போடுறது? நானே வரண்டி அப்படின்னு சொல்லி தான் அந்த நடவடிக்கை. அறிவுள்ளவங்களுக்கு அந்த ட்ரெண்ட தான் விஜய் அவர்களும் ரீக்ரியேட் பண்ணிருக்காரு. அதைத்தான் நான் சொல்றேன். அவதூறு நீ தாண்டா அவதூறு பண்ணிக்கிட்ட. நீயே ஆப்பிள ஏறி உட்காந்துக்கிட்டு அவதூறு கிளப்புறாங்க. வலிகளை சுமக்கிறேன், அவதூறு கிளப்பிட்டாங்க, வலிகளை சுமக்கிறேன். நீ தாண்டா ஆப்பிள ஏறி உட்கார்ற. அப்புறம் வந்து குத்துது குறையுதுன்னா நீ ஒழுக்கமா இருந்திருக்கணும். நீ என்ன செஞ்சிருக்கணும்? இப்படி ஏகப்பட்ட நமக்கு அரசியல் வந்து நெருக்கடிகள் இருக்கு. என்ன பிரச்சனை? மனைவியோட பிரச்சனை, 2 பிள்ளைகள் இருக்கு. என்ன செஞ்சிருக்கணும்? நீ ஒரு கல்யாண வயதுக்கு பெண் இருக்கா, என்ன செய்யணும்? நீ ஒண்ணு நீ தனியா கூட போய்க்க கல்யாணத்துக்கு. ஆனால் இப்படியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது நீ என்ன பண்ற? அது ஆமாங்கிற மாதிரி, உண்மைன்ற மாதிரி நடிகையோட ஜோடி போட்டு வர. அந்த அம்மாவும் வந்து பார்த்தா ஒரு கூச்சநாச்சலமா வராங்க. யாரு? கற்புக்கரசி திரிஷாவும் வராங்க. சரிங்களா? ஏன் அப்ப தெரியாதா? ஏன் 6 அறிவு இல்லையா? இன்னைக்கு அவதூறும் தெரியுது இல்ல? ஏன் இன்னைக்கு வளர்ந்திகளை கலப்புறீங்கன்னு சொல்றாங்கல்ல, இதே திரிஷா தெரியாதா? விஜய் என்றது வந்து ஒரு நடிகர் மட்டுமே கிடையாது, அவன் ஒரு குடும்ப தலைவர். அவன் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஒரு குடும்பம் இருக்கு, மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. நம்மளால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய வாழ்க்கை பாதிக்கும். காதல்னா கன்றாவி என்ன நான் கேட்கிறேன். வலிக்குது 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 சொல்றது அர்த்தமே கிடையாது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதாவது விஜய் அவர்களுடைய மகன் வந்து விஜய் அவர்களை சந்திச்சதாகவும் அந்த நேரத்துல அவங்க 2 பேருக்கு வந்து ஒரு முரண்பாடு இல்ல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சந்திக்கலாமா. அது வந்து தவறான செய்தி. எனக்கு தெரியும் அங்க என்ன நகர்வு இருக்குன்றத ஓரளவுக்கு எனக்கு சொல்ல முடியாதனால அதுக்கான சோர்சஸ்லாம் இருக்கு எனக்கு, இல்லாமலாம் இல்லை. அந்த மாதிரி எதுவும் இப்போ எதுவும் அந்த மாதிரி சந்திப்புலாம் நடக்கல. இதெல்லாம் எப்போ நடந்தா 2021க்கு பிறகு வந்து விட்டகுறை தொட்டக்கரையாக இருந்தாங்க. முழுமையாக வீட்டை விட்டு வெளியேறது 2023 தான் வந்து விலகி போகிறாங்க. 3 24ன்னு சொல்ல முடியும். ஆரம்பத்தில் தான் போகிறாங்க. இவர் அரசியல் கட்சிலாம் தொடங்கின பிறகு அங்கே ஒரு டென்ஷன் பதற்றம் வந்து கத்திக்கிட்டு இருக்கிறது இவங்கள அது மாதிரிலாம் நடக்கும்போது தான் அப்போ தான் வந்து முழுமையாக அவங்களுக்குள்ள வாக்குவாதங்கள் ஏற்பட்டு ஒரு வந்து இந்த அம்மா வெளியேறாங்க. அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டகுறை தொட்டக்கரையாக இருந்தாங்க. அங்கே ஒரு 3 மாதம் இருக்குது, லண்டனில் 2 மாதம் இருக்குது, திருப்பி இங்கே ஒரு 1 மாதம் இருக்குது. மகன் முற்றிலுமாக வந்து மகன் வந்து மோதல் வந்து 23 நடக்குது போது மகன் வந்து வெளியேறின பிறகு கூட அவங்க இருக்கிறாங்க. நிரந்தரமாக வந்து புள்ள வந்து வீட்டில் வந்து வர முடியாத ஒரு சூழல் இருக்குதுன்னும் போது அப்போ வந்து அவங்க வந்து வெளியேறிடுறாங்க. எல்லா தாயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் பக்கம்தான் இருப்பாங்க, அப்பா பக்கம் இருப்பாங்க, புருஷன் பக்கம்லாம் இருக்க மாட்டாங்க. ஒரு லிமிட்டு தான் எல்லாமே. புருஷன் மேலே பாசம் இருக்கும், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையா புருஷனான்னு பார்க்கும்போது புள்ள பக்கம் தான் நிற்பாங்க. எல்லா தாய்க்கும் நடக்கிற விஷயந்தான் இது. இது வந்து விதிவிலக்கெல்லாம் கிடையாது யாருமே. இந்த விஷயத்தில் வந்து கேட்டால் அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து மகன் வீட்டில் இல்லைன்னும் போது மகள் வந்து லண்டனில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா குடும்பம் வந்து சதுரிச்சு. அது அம்மா அப்பா கூட உங்களால் இருக்க முடியலமா. இப்போ சில பேர் இருக்கிறாமா இன்னைக்கு உலகத்தில் நீங்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டீங்கன்னா விஜய் அவர்களுடைய அம்மா வந்து விஜய்க்கு ஒரு ஆதரவாக தானே இருந்துட்டு இருக்காங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். சங்கீதாவே நீங்கள் உதாரணம் எடுத்துங்க. எல்லா அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. புரியுங்களா? பிள்ளையை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க எல்லா அம்மாவும். மனைவியே இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து எஸ்ஏசி கூட விட்டு கொடுத்துருவாங்க, ஆனால் பிள்ளையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது எல்லாரும் சங்கீதாவும் அந்த ஒரே கோட்டில் தான் நிற்கிறாங்க, இவங்களும் வந்து சோபாவும் ஒரே கோட்டில் தான் நிற்கிறாங்க. இது இயல்பு. புருஷனுக்கு மேலே பாசம் இருக்கும், ஆனாலும் வந்து பிள்ளையா புருஷனான்னு வரும்போது புள்ள பக்கம் தான் நிற்பாங்க. இன்னும் ஒரு படி அம்மா அப்பாவா புருஷனான்னு பார்த்தா கூட அப்பா பக்கம் தான் நிற்பாங்க. இது பெண்களுக்கே உள்ள மகள்களுக்கே உள்ள ஒரு என்ன சொல்ற ஒரு குணாதிசயம் அது. சரிங்களா? ஸோ அதனால் இப்போ நான் இது இடத்துல கூட நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து இவங்க வந்து கருத்து வேற்றுமை வரும்போது அங்கே சமரசம் பண்ணக்கூடிய இடத்துல யார் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெருந்தலைனா எஸ்ஏசி தான் பெரிய தலைன்னு வச்சுங்க அந்த குடும்பத்துக்கு. அவர் தான் என்ன செய்யணும், அந்த குடும்பத்தை இணைக்க பார்த்துருக்கணும். அவர் அதில் ஃபெயில் ஆயிட்டார். அவரே வந்து தவறிட்டாரு அப்படின்னு அவர் ஃபெயில் ஆயிட்டார். ஃபெயில் ஆயிட்டார். முயற்சி பண்ணியிருக்கலாம். எந்த குடும்பத்தையும் வந்து குடும்பம் செதறி போகிறத விரும்ப மாட்டாங்கல்ல. கண்டிப்பா. அப்போ ட்ரை பண்ணியிருக்கலாம், ஆனால் அது ஃபெயில் ஆயிடுச்சு. மகன்கிட்ட எடுபடலை.
ஸோ அதனால் இங்கே ஆளாளுக்கு ஒரு துருவமாக இருக்கும்போது இந்த 4 காளமாடு கதையை படிச்சிருப்பீங்க சின்ன வயசில். 4 காளமாடு தனித்தனியாக வந்து ஒற்றுமை இல்லாமல் மேயும் போது பார்த்தீங்கன்னா, ஒற்றுமையாக மேயும் போது புலியால் ஒன்றும் செய்ய முடியாது, விரட்டி விட்டுருங்க. ஆனால் அதே வந்து பார்த்தீங்கன்னா சதி வலையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 காளமாட்டையும் தனித்தனியாக வந்து மேயும் போது புலி தனித்தனியாக போய் அடித்து சாப்பிடும். இப்போ இந்த 4 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க, சரிங்களா? இந்த 4 பேர் தனித்தனியாக இருக்கும்போது 5 பேர் தனித்தனியாக இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இல்லை 4 பேரோட வச்சுப்போம். 4 பேர் தனித்தனியாக இருக்கும்போது அப்போ என்ன செய்யுது கேட்டால், அங்கே இருக்கிற புசியானது புலி மாதிரி அடித்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா வந்து புசியானதுக்கு ஒருத்துக்கெல்லாம் வந்து 3 கோடி ரூபாய் கடன். அப்ப விஜய் அவர்கள் புசியானந்துடைய பேச்சை கேட்டுதான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. புசியானது பேச்ச மட்டும் இல்லை, ஜெகதீஷ் பேச்சையும் கேட்டு தான் வந்து அங்கே வந்து குடும்பத்தை இழக்கிறது. ஏன்னா ஒரு மனிதன் வந்து எப்போ வந்து தனிமையை வந்து நேசிக்கிறான், தனிமையை விரும்புகிறான் அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு ப்ரைவசி விரும்புகிறான், ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு ப்ரைவசி ஒருத்தன் விரும்புகிறான்னு சொன்னால், அவன் வந்து வேற ஏதோ ஒரு விஷயத்தில் ஈடுபாடு உள்ளவனாக இருக்கிறான். அது எது வேணா இருக்கலாம். ஒரு குடும்பமே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தனிமையை வந்து ஒரு ப்ரைவசியை விரும்புகிறான்னா, அவன் வேற ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாயிட்டான்னு அர்த்தம். இது ஃபேக்ட், நான் சொல்றது பொதுவாக தான் நான் சொல்றேன். புசியானந்த் அவர்கள் தான் இதற்கு முக்கிய காரணம்னு நீங்க எதை வச்சு வந்து சொல்றீங்க? சொல்றாருல்ல, புசியானந்த் தான் காரணம்ன்றத சொல்றாருல்ல. புசியானந்த் ஒரு சில மனிதர்கள் இருக்கிறாங்கம்மா, அவங்களாம் வந்து காரியமாகனா என்ன வேணா செய்வாங்க. அந்த சுயமரியாதை, கௌரவம் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. என்ன வேலை சொன்னாலும் செய்வானுங்க, எதை செய்ய சொன்னாலும் செய்வானுங்க. அந்த மாதிரியான ஒரு கீழ்த்தரமான நபர் தான் புசியானந்த். அங்கே இருக்கிற ஜெகதீஷும் எல்லாம் அவனுக்கு பணம் வருது, அவனை ஆதாயப்படுத்திக்கிறான். கேட்டால் நான் வந்து என் குடும்பத்தையே விட்டேன், அதை விட்டேன், இதை விட்டேன் அப்படின்னு சொல்கிறான்ல. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்கிறான்ல விஜய். அந்த மாதிரி அவங்கள எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன்னு சொல்லுங்க. கிடையாது, இன்றைக்கும் குடும்பம் இருக்குது. அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு தான் வந்துட்டு இருக்கிறான். நம்ம அது எல்லாமே தெரியும். இங்கே வந்து ஒரு பகடக்காயா வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பகடக்காய் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து முட்டையிடுற வந்து வாத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி முட்டையிடுற வாத்து, தங்க முட்டையிடுற வாத்து அப்படின்னு சொன்னாங்க. அது தங்க முட்டை வர வரைக்கும் அதை எடுத்துட்டு இருப்பானுங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் அறுத்து மொத்தமாக எடுத்துடலாம்னு நினைப்பானுங்க. அப்போ இந்த தேர்தல் வரைக்கும் தான் இந்த சலசலப்பு. விஜயோட உயிருக்கே ஆபத்து தான் நான் சொல்கிறேன். இந்த நபர்களால் துரோகிகளால் வந்து விஜயோட உயிர், விஜய் இப்படி தனித்து இருக்கிறதே ஆபத்து தானம்மா. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மர்மமாக போயிடும். அவங்க வாழ்க்கை வந்து ஏதாவது நாளைக்கு ஒன்று ஆச்சுன்னா கூட மர்மமாக போயிடும். பொண்டாட்டி பிள்ளைகள் இல்லாமல் விஜய் அப்பா அம்மா இல்லாமல் இப்படி விஜய் தனித்து வாழறதே விஜயோட உயிருக்கே ஆபத்துன்ற நான். இந்த நபர்களால், புசியானந்தால், இந்த ஜெகதீஷ் பழனிசாமியால், சுற்றி இருக்கிற கூட்டத்தால் வந்து இவங்களால அவருக்கு ஆபத்துனா இதை கூட யோசிக்காம விஜய் அவர்கள் இருக்காரு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போதைக்கு அடிமையாயிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அதான் நான் சொல்றேன். அப்ப எனி டைம் வந்து போதையிலேயே இருக்காரு. ஆமா, ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் உன்னால பேச முடியலையா, அதுக்குள்ள வாய அப்படின்ற பார்த்து தானே இருக்கிறான். இது ஒன்றும் நீ அப்படி ஒன்றும் பெரிய சொற்பொழி ஒரு 2 மணி நேரம் பேசலையே, அதுக்குள்ள மூக்க உரியிற, வாயை போனன்ற வாயை உரி. அதுவும் சாட்டை துரைமுருகன் சொல்ற அந்த சாட்டையெல்லாம் பாருங்க. இப்படின்ற மூக்க உரியிற எதுக்கு? 6 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிரச்சாரம் மொத்தமே. எத்தனை மணிக்குமா கிளம்புறாரு? 10 மணிக்கு 11 மணிக்கு கிளம்புறாரா? இல்லை, எத்தனை மணிக்கு முடிக்கிறீங்க? 4 மணிக்கு முடிச்சிடுறீங்களா? அவ்வளோதானே. அந்த 6 மணி நேரத்தில் நீங்கள் வந்து 6 நிமிஷம் தான் பேசுகிறேன்னு வச்சுங்க, அது வேற. பேசுறதுன்னு ஒன்று இருக்குது. பயணமே மொத்தம் 6 மணி நேரம் தான் பிரச்சாரம். 70 வயசுல ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 4 மாவட்டத்தை கவர் பண்ணுறாரு. எடப்பாடி பழனிசாமி 4 மாவட்டத்தை கவர் பண்ணுறாரு பிரச்சாரத்துக்காக. 10 தொகுதிக்கு போகிறாங்க ஒரு நாளைக்கு. ஒரு நாளை வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 2 தொகுதிக்கு போக முடியல. ஒரு 6 மணி நேரம் ட்ராவல். அதுக்குள்ளே எனக்கு இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்ற, எனக்கு வந்து எஸ்ஓபி போட்டு தடுத்துட்டாங்கன்ற போராட்டத்தெல்லாம் இதான் நீ பேசிட்டுக்கே தவிர, தூய சக்தி தீய சக்தி எஸ்ஓபி போட்டு தடுத்துறாங்க, என் குடும்பத்தை பிரிக்கிறாங்க, இந்த ஒப்பாரி தான் இருக்க தவிர விஷயம் ஏதாவது இருக்கா? ஒரு மாவட்டத்தில் போய் தூத்துக்குடி போய் பேசுகிறேன்னா அங்கே நீ வந்து என்ன பேசணும்? அங்கே இருக்கிற உப்பள தொழிலாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து அவங்களுடைய வந்து கஷ்டங்கள் இருக்குது, பேசணும்ல, பேசவே இல்லை. சரி, அது தாண்டி நெல்லை மாவட்டத்துக்கு போனால் அங்கே வந்து வீர வரலாறு எவ்வளோ இருக்குது, கொட்டி கிடக்குது கிடங்கு. வீர வரலாற்றோட கிடங்கு, தமிழ்நாட்டோட கிடங்குன்னா அது வந்து விஜய் அவர்கள் மட்டுமே இதை வந்து பேசல. ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட வந்து
எடப்பாடி அவர்கள் காலில் விழுந்துதான் போஸ்டிங்க வாங்கினாரு அப்படின்னு அவங்க ஒரு பக்கம், திமுக ஊழல் பண்ணி தான் வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க இன்னொரு பெரிய ஆண்ட கட்சிகளையோ ஆளுங்கட்சியோ நீங்க குற்றம் சொல்றீங்கன்னு வச்சுங்களேன். நீங்க எப்படின்னு பாருங்க. 106 வேட்பாளர்கள் எல்லாமே பிற கட்சியில இருந்து வந்தவன். எதுக்காக சேர்த்தீங்க? பணம் வாங்கின்னு வந்து சீட்டை கொடுத்தீங்க. சரிங்களா? நீங்க நேர்மையை பத்தி செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு நீங்க ஊழல் அரசியல் பத்தி நீங்க பேசலாமா? யாருன்னு செங்கோட்டையன் யாரு அங்க முன்னாள் இது 106 பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாற்று கட்சியிலிருந்து வந்தவன். அதுவும் பெரும்பாலும் அதிமுக வந்தவன். நீங்களே சொல்லியிருக்கீங்க ஊழல் சக்தி. நீங்களே சொல்லியிருக்கீங்க அதிமுக சொன்னது என்ன? இவங்க தீய சக்தி, அவங்க ஊழல் சக்தி. ஊழல் சக்தி இருந்தாண்டா 106 பேர் வந்திருக்காங்க, நீ சீட்டை கொடுத்துருக்குற. அப்புறம் குறை சொல்ல தகுதி இருக்கா உனக்கு? நாங்க என்ன ஏமாலியா? மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உன்னை பார்த்துட்டு ஈன்னு பல்ல காய்ச்சி கை தட்டுற கூட்டமானாங்க. சீமான் அவர்களுமே இப்போ வந்து அரசியல் ரீதியா வந்து பேசாம ஏடிஎம்கே டிஎம்கே பாத்தீங்க அப்படின்னா இலவசத்தை கொடுத்து மக்களை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, இலவசத்தை கொடுத்து மக்களை கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் எங்க போனாலும் வந்து சொல்றாரு. அது அரசியல். நல்லா புரியுங்க. சீமான் பேச தனிப்பட்ட முறையில் இல்லை, இது அரசியல். இலவசத்தை கொடுக்குறீங்க. அவரும் அந்த பகுதியோடைய பிரச்சனையை பேசுறது தான் அரசியல். இது வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள பிரச்சனை. பகுதி பிரச்சனைனா அவர் தொகுதியில் போய் எந்த தொகுதியில் பேசுகிறதா அந்த தொகுதியில் பேசுவாங்க. இங்கே வந்து வைகோ, சீமான், திருமாவளவன் இது போன்ற தலைவர்கள் எல்லாமே கேட்டினா ஒரு குறிப்பிட்ட பகுதி போனால் அந்த பகுதி மக்களோட பிரச்சனையை பேசாமலாம் விலகவே மாட்டாங்க. இவங்களுக்கெல்லாம் இயல்பாகவே வந்துடும், தானாகவே வந்துடும். அந்த ஒரு பகுதியை போகிறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற வந்து அந்த பழைய வரலாறையும் பேசுவாங்க. இன்னைக்கு உள்ள நிலைமை என்ன, அங்க என்ன தொழில் நடக்குது அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சீமான் அவர்கள் டிஎம்கே எதிர்க்கிறத விட தமிழக வெற்றி கழகத்தை தான் அதிகமா விமர்சனம் பண்ணிட்டு. நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறீங்க. இவங்களை காலம் காலமா எதிர்க்கிறது யாரு? சீமான் வந்து எதிர்க்கிறதுன்னு கேட்டா வந்து திராவிட கட்சிகள் இரண்டையுமே வந்து எதிர்த்து தான் மூன்றாவது வந்து இப்போ வந்து ஒரு மாற்று சக்தியா தான் பார்க்கப்படுறாரு. அதே போல டிஎம்கே எதிர்த்துதான் அடுத்த கட்டத்துக்காவது அவரால் போக முடியும். நீங்க அப்படி சொல்றீங்கல்ல, இங்க மாற்று நல்லா புரிஞ்சுங்க. மாற்று சக்தியா இருக்கிறது சீமான். அப்போ இந்த இடத்துல அந்த மாற்று சக்தி பெறக்கூடிய வாக்குகளை வந்து மடைமாற்றம் செய்யக்கூடிய இடத்துல விஜய் இருக்கிறார். இன்னைக்கு வந்து ஒரு பகுதியில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுங்க கேட்டால் வந்து 2 பேருக்கே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டோம், அதனால் இந்த முறை விஜய்க்கு ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அங்கே இல்லைன்னா அந்த வாக்கு யாருக்கு? சீமானுக்கு தான் வாக்கு, நாம் தமிழ் தான் வாக்கு. அப்போ சீமான் பெறக்கூடிய வாக்குகளை வந்து இல்லை, இவ்வளோ வருஷமா கட்சி ஆரம்பிச்சு 10-15 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அப்போ விஜய் வரல, அப்போ இவங்களுடைய எதிர்ப்பு வாக்கு உங்களுக்கு வந்து நீங்க தானே வந்து ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு முறையும் இந்த 16 வருஷத்துல நீங்க வந்து ஒரு முறை பார்த்தீங்கன்னா இவங்க கணிசமா வளரக்கூடிய சூழ்நிலை தான் ஒரு நடிகர் வருவார். கமலஹாசன் வந்தாரா? ஒரு பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா இங்க 20,000 வாக்குகள் வந்து 30,000 வாக்குகள் போகணும், 40,000 வாக்குகள் போகணும். ஆனால் ஒரு பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பெற்ற வாக்குகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நீதி மையம் 15 20,000 வாக்குகள், 10 20,000 வாக்குகள் பெற்றிருக்கிறாங்க. அந்த வாக்குகள் இயல்பாக யாருக்கு போகணும்? நாம் தமிழுக்கு போகணும். இவங்க 20,000 நாம் தமிழ் வேட்பாளர் ஒருத்தர் 20,000 வாக்கு. இதே பெரம்பூர் தொகுதி நீங்க எடுத்துங்க. உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க மக்களை ஈர்த்து இருந்தா தானே வந்துருக்கும். அப்படி இல்லை, ஈர்க்கும் போது வருது. ஆனால் சினிமா கவர்ச்சி என்பது வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து மடைமாற்றம் செய்யுது. நல்லா புரிஞ்சுக்கணும். கரெக்ட் நீங்க சொல்றது. ஈர்க்கப்பட்டு அந்த வாக்குகள் வரும்போது அதை சினிமான்ற மாயையை காட்டி அதை மடைமாற்றம் செய்யறாங்க. இப்ப சினிமா கவர்ச்சி இப்ப திமுக எப்படி இந்த கட்சிகளை வர வைக்கிறது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க. நீங்க கட்சியை தொடங்குறீங்க. இப்ப நான் கேட்கிறேன், வர வைக்கிறது யாருன்னு நீங்க கேட்குறீங்கன்னா, ஒரு கட்சியை தொடங்க சொல்லி மக்கள் யாரும் போய் கமலஹாசன் கேட்கவே இல்லை, விஜய் கிட்ட போய் கேட்கவே இல்லை. ஆனா நீங்க ஒரு அரசியல் கட்சி நீங்க தொடங்கும் போது பாத்தீங்கன்னா அதுல ஈர்க்கப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்க தானே செய்யுது. அந்த மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் அல்ல, நான் சொல்றது இங்க சதவீதத்தை நீங்க எடுத்துக்கணும். திமுகவுக்கு கவர்ச்சி அரசியல் இருக்கா? இல்ல. அதிமுக கவர்ச்சி அரசியல் இருக்கா? ஜெயலலிதாவோட போயிடுச்சு, இங்க கலைஞரோட போயிடுச்சு. இப்போ இங்க இருக்கிற 2 பிம்பமே வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது வந்து எடப்பாடியா இருக்கட்டும், இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சினிமா கவர்ச்சிலாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இங்க ஒரு சினிமா நடிகர் வரும்போது பார்த்தீங்கன்னா அதுல இருந்து பெறக்கூடிய வாக்குகள் வந்து பிரச்சார உத்தியின் மூலமா, கொள்கையின் மூலமா, தத்துவத்தின் மூலமா, கோட்பாட்டின் மூலமா அந்த வாக்குகளை பெற முயற்சி செய்யும் போது அங்க ஒரு சினிமா மாயை வந்து நிக்குது, ஒரு கவர்ச்சி பிம்பம் வந்து நிக்குது.